பிரியமான சகோதர சகோதரிகளே, இவ்வேளையிலே கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவரோடு பேச நாம் பேசும் ஒரு வார்த்தையும் அவர் கவனிக்க அதிகாலை வேளையிலே நாம் எழுந்து ஆயத்தமாக்கப்பட்டு அவருடைய பாதப்படியிலே அமர்ந்து அவர் நாமத்தை தொழுது கொண்டு அவருடைய பரிசுத்த வல்லமையை பெற்றுக்கொள்ள நாம் எப்பொழுதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவுபடுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தினாலே, மகிமையுள்ள நாமத்தினாலே இக்கால வேளையிலே உங்களோடு பேச கர்த்தர் எனக்கு காண்பித்த எல்லா விதமான தயவுக்காக, இரக்கத்துக்காக அவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளையும் கூட நமக்கு ஆயுசு நாட்களாய் கூட்டி கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்களுக்குள்ளே யாருக்காகிலும் பிறந்த நாட்கள் இருக்கும். இந்த பிறந்த நாளை முன்னிட்டு உங்களோடு பேச உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாம் எப்பொழுதும் அவருடைய பிள்ளைகளாய் முத்திரிடப்பட்டு அவருடைய மகிமையினாலே நாம் நிரப்பப்பட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று தியானிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை, உன் சன்னதி பூமி தூளை போலவும் இருக்கும். மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சன்னதிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஒருவேளை நீங்கள் எனக்கு பிள்ளை பாக்கியம் இல்லையே என்று வேதனையோடு இருக்கலாம். பிள்ளையை பெற்று அந்த பிள்ளை எனக்கு சொந்தமில்லையே என்று துக்கத்தோடு இருக்கலாம். இந்த சூழ்நிலையில் இருப்பவர்களை பார்த்துதான் கர்த்தர் பேசுகிறார். என் மகனே, என் மகளே, இந்த மாதத்தின் துவக்கத்திலே, இந்த வருடத்தின் துவக்கத்திலே எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைத்தருள வேண்டும் என்றும், இதற்காய் நான் முயற்சிக்கும் காரியங்கள் அநேகமாயிருந்தாலும் வீணாக கடந்து போனதே, வருடம் திரும்ப போகிறதே என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறதான வார்த்தை என்னவென்றால், உன்னுடைய வம்சம் பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். உன்னுடைய வம்சம் பூமியில் 4 பக்கமும் பரவி இருப்பார்கள். இப்படியாய் உன்னுடைய வம்சத்தை நான் வானத்து நட்சத்திரத்தைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக செய்வேன் என்று வாக்குறுதி உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் மீற மாட்டார், தவறி போகவும் மாட்டார். நான் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனமாற ஒரு மனுப்புத்திறனும் அல்ல. சொல்லியும் செய்யாமல் இருப்பேனா என்று கேட்கிறார். என்னாகமும் 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே அவர் பொய் சொல்லுகிறதில்லை. அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். உங்கள் துக்கத்தை விட்டு, உங்கள் வேதனையை விட்டு நீங்கள் மறந்து தேவன் நம்முடைய கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பார். அவர் மகிமையினாலே, அவர் வல்லமையினாலே நமக்கு பிள்ளை பாக்கியம் கொடுக்க அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் நம்முடைய வம்சத்தை வானத்து நட்சத்திரத்தைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன்
வாக்கு மாறாதவர். அவருடைய மகிமைக்குள்ளே நாம் நிலைத்திருக்கும் போது அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் புத்திர பாக்கியத்தை கொடுத்து, அவர் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல அவர்களுக்கு நிலைத்திருப்பார்கள் என்று பல வாக்குறுதிகளை, பல ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை குறித்து வைத்து ஜெபிக்கும் போதெல்லாம், ஆண்டவரே நீர் இப்படி சொல்லியிருக்கிறீரே, உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேற பண்ணும், மகிமையினாலே என்னையும் என் குடும்பத்தையும் நிரப்பும், உமக்கு சாட்சியாய் நான் எப்பொழுதும் வாழ்ந்திட கர்ப்பத்தின் கனியை கொடுத்து என்னை நீர் ஆசீர்வதித்த தயவுக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் என்று நன்றி இருதயத்தோடு அவருக்கு துதி செலுத்தும் பொழுது அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிற இமைகளாக காணப்படும். அவருடைய பார்வை உங்கள் மீது நோக்கமாயிருக்கும். என் மகளுக்கு என் மகனுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தால் ஒழிய நான் இந்த வாக்கை மீற மாட்டேன் என்று கர்த்தர் தன் மனதிலே உறுதிப்படுத்திக் கொள்வார். ஆமாம் ஆண்டவரே, இப்படியாய் என்னுடைய கர்ப்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதித்து உமக்கு சாட்சியாய் இந்த பூமியிலே நானும் என் குடும்பமும் வாழ்ந்து வர நீர் பாராட்டின உம்முடைய நன்மைகளுக்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசு நல்லவர் என்பதையும் அவருடைய கிருபை எனக்கு போதுமானதாய் இருக்கும் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும். எப்பொழுதும் இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய கிருபை எனக்கு போதுமானதாய் இருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி நாம் ஜெபித்து கடந்து வருவோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் அவர் நம் வாழ்க்கையிலே நல்லவராய் இருந்து வல்ல பெரிய காரியங்களை செய்து உங்களை சந்தோஷப்படுத்தி இங்கே வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே அவர் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வருவார். கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.